காலை வணக்கம். தொழிலாளர்கள் தினம் மேடே. அது என்னென்னா, ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்திருந்தவர்கள் ஒரு நாள் அவருடைய ஆயுதங்களை கீழே போட்டு வேலை செய்ய மறுத்தாங்க. அந்த நாளை தான் மேடேவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மேடே. இன்னொரு இந்த மேடேன்ற வார்த்தை பயத்தையும் அபாய அறிவிப்பையும் குறிக்கிறது. எங்கே பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேன் போயிட்டே இருக்கும்போது அது மெயின் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஏரோப்ளேன் திசை மாறி போகுது, விழப்போகுதுன்னா மேடேன்னா ஆபத்துன்னு அர்த்தம். இதே மேடே இராணுவங்களில் கூட இராணுவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எப்போ எதிரிகளால் சூழப்பட்டாலோ தாங்கள் தாக்கப்படுவோம் அல்லது மரணம் நிச்சயம் போது மேடே என்று மைக்கில் அலறுவாங்க. அதுதான் மேடே. சரி, இன்றைக்கி இந்த தீர்ப்பு மிக ஒரு அருமையான தீர்ப்பு. வங்கியில் வேலை செய்ய விருப்பப்படுறாங்கள்ல, வங்கிக்கு வழக்கறிஞராக இருப்பவர்கள், இல்லை வங்கிக்கிட்ட கடன் வாங்கிட்டு காப்பாற்ற சொல்லி வர்றவங்க, இந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த வழக்கு ரொம்ப அருமையாக உங்களுக்கு உதவும். அடிப்படையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ பாருங்கள், AR 2026 கேரளா 62 டிவிஷன் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். AR 2026 கேரளா 62 டிவிஷனல் மேனேஜர் அண்ட் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் கனரா பேங்க்கு அண்ட் அகிகுமார் எஸ் அண்ட் அதர்ஸ். என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணு கடன் வாங்குது, அப்பா கேரண்டி கொடுக்குறாரு, அப்பாவுக்கு வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் EMI ஒழுங்காக கட்டல, அவர் சர்பாசி ஆக்ட் எடுத்து இந்த அப்பா அக்கௌண்ட் பேங்க்கில் இருக்க பணம் டிபாசிட் ஆகுது இல்லை, சேலரி, அதை லீன் பண்ணிடுறாங்க. அதாவது அவங்க எடுத்துக்கிறாங்க. அது அது மாதிரி பேங்க்கு செய்யலாம், ஜென்ரல் லீன் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் அது 61 CPCயில் சேலரி அட்டாச்மெண்ட்டில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பண்ணலாம், அப்புறம் கேப் கொடுக்கணும்னு ஒரு ப்ரொவிஷன். இது 2 கேட்டகரியாக இருக்கும். ஜென்ரலாக ஒரு கேட்டகரி, இன்னொரு கேட்டகரி ஜீவனாம்சம் கேட்டகரி. அதுக்கு வேறு பீரியடு, இதுக்கு வேறு பீரியடு. அது நீங்கள் படிச்சுக்கிங்க. இப்போ நான் அவுட்ரேட்டாக அதை சொல்ல முடியல. அந்த மாதிரி இதில் இவர் மெயின்டெனன்ஸில் இது ஜென்ரல் லீன் அந்த 61 CPCயில் பாதுகாப்பு கிடைக்குமா, அதாவது கேப் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க. அதனால் இது பார்த்திங்கன்னா, இது என்ன இதுன்றது, பேங்க்கு கண்டிப்பாக பணம் கொடுக்கலன்னா அந்த அவருடைய அக்கௌண்ட்டை லீன் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எடுத்துக்கலாம். அப்படின்ற 60 CPC அப்ளிகபிள் ஆகாது இந்த கேஸில். நீங்கள் கண்டிப்பாக கேரண்டார் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு, ஒழுங்காக பணம் கட்டலைன்னா நான் கேரண்டி கொடுக்குறேன், கடைசி பணம் தர்ற வரைக்கும் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணி ஃபர்தராக இந்த சட்டத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு 171 ஆஃப் கான்ட்ராக்ட் ஆக்ட் படிக்கணும். அதில் தான் லீன் பற்றி பேசுகிறாங்க. 148 கான்ட்ராக்ட் ஆக்டில் லீன் பற்றி பேசுகிறாங்க. அப்புறம் செக்ஷன் 2 சப்க்ளாஸ் 7 சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்டு பற்றி பேசியிருக்காங்க. 171 என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள்கிட்ட கொடுத்த பொருட்கள் தான் பிடிச்சி வச்சுக்கலாம், கேஷ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த டிவிஷன் பெஞ்ச் கேரளா ஹைகோர்ட் என்ன சொல்லுது, இருந்தாலும் தீர்வு செய்யப்பட்ட முன்மாதிரி தீர்ப்புகளின்படி பணத்தை, பேங்க்கில் இருக்கிற பணத்தையும் கூட லீன் ஓவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 2 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. 60 CPC எதுக்குன்னா, தீர்ப்பு ஆணைகளை நிறைவேற்றும் போது தான் அது கிடைக்கும் நீதிமன்றம் மூலமாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பேங்க் டைரெக்டாக சர்பாசி கேரண்டியை எக்ஸசைஸ் பண்ணுறோம், சர்பாசி ஆக்ட் பிரகாரம். அதனால் இது அப்ளிகபிள் கிடையாது, அது ப்ரொடெக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. என்ன ஸ்கீமு? பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் ஸ்கீம். 50 லட்ச ரூபா வாங்கி இவர் சூரிட்டி கொடுக்கல. அவர் கனரா பேங்க்கில் சேலரி, அவருக்கு சேலரி அக்கௌண்ட் இருக்குது. அது இதில் அப்புறம் ஒரு காதி விலை இண்டஸ்ட்ரி ஏதோ 50 லட்சம் இப்போ பிரைம் மினிஸ்டர் பேரில் வாங்கி கொடுக்காம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க.
இதில் என்னன்னா இவர் வந்து இந்த சிபிசிக்கு அப்ளைபிள் ஆகுமா ஆகாதான்றது தான் இந்த இஷ்யூ. அது கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்குங்க. ஓகேவா? வணக்கம்.